இது வந்து நீங்கள் அந்த கோடை தாண்டி அந்த பக்கம் அடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிது. அதில் என்ன இருக்குது தெரியுமா? குண்டு பல்ப்பு இருக்குடா. குண்டு பல்ப்பு. இன்றைக்கி நம்ம தம்பிங்க கூட சேர்ந்து ஒரு சின்ன கேம் பண்ண போகிறோம். அது நம்ம விளையாட போகிறது கிடையாது, தம்பிங்க தான் விளையாட போகிறாங்க. அதில் இவங்க வின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று தர போகிறோம். தம்பி விளையாண்டுலாமா? வாங்க விளையாண்டுலாம். இதோ இங்க இருந்தா தம்பி பேட்டிங் ஆட போறான். அப்படியே இங்க இருந்து அப்படிக்கா திருப்புனா இந்த இடத்துல நம்ம ஒரு கோடை போட போறோம். இப்படி கோடு போட்டதுக்கு அப்புறமா இந்த கோடை தாண்டி தான் அந்த தம்பி அடிக்கணும். அடிச்சிட்டா அப்படின்னா அவனுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. தம்பிங்களா, இப்போ நம்ம ஒரு லைன் போட்டோம் தெரியுமா? இப்போ நீங்கள் பேட்டிங் அந்த ஸ்டெம் கிட்ட இருந்து பேட்டிங் ஆடுறீங்க. அந்த லைனை தாண்டி பால் போய் விழணும். ஆனால் உங்களுக்கு 3 பால் தான் நீங்கள் போடணும். யாராவது ஒருத்தர் தான் பால் போடணும், ஒருத்தர் தான் பேட்டிங் ஆடணும். யார் பேட்டிங் ஆடுறா? நீ பேட்டிங் ஆடுறியா? யார் பால் போடுறா? இந்த உடஞ்ச பாலில் தான் பண்ணணும். பண்ணலாமா? என்னங்க என்னடா இது 3 பாலில் முடிக்கணும்னு சொன்னானே, அதுவும் ஒரு ஆள் தான் பேட்டிங் ஆடணும்னு சொன்னானே. ஆனால் இப்போ என்னன்னா நிறைய பால் பிடிக்கிறாங்க, மாறி மாறி ஆடுறாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நம்ம தம்பிங்களால் அது முடியலை. ஆனாலும் முயற்சி பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 வந்து அடித்தாங்க. கடைசியில் எப்படியோ ஒரு தம்பி வந்துட்டு கொஞ்சம் தூரம் அடிச்சிட்டாங்க. ஆனால் லைனை தாண்டி அந்த பக்கம்லாம் போகலை. இருந்தாலும் தம்பிங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாமே, ஏன்னா முயற்சி பண்ணிட்டாங்களே. நம்ம தம்பிங்களால இப்போ வந்து முடியலை. ஏன்னு கேட்கலாம். ஏன் தம்பி முடியலை? டைம் ஆயிடுச்சுனா ரொம்ப சரி பால் பார்க்க முடியல. இப்போ உங்களுக்கு கேமராவில் பார்க்க வந்து கொஞ்சம் வெளிச்சமாக தான் தெரியும். ஆனால் ரொம்ப இருட்டாயிருச்சு, கண்ணுக்கு அது தெரியாது. சரி பகலில் ஒரு டைம் தம்பிங்க ட்ரை பண்ணி காட்டுறேன், முடிச்சு காட்டுறேன்ட்டானுங்க. இப்போ தம்பிங்களுக்கு இருந்தாலும் நம்ம தம்பிங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறோம். தம்பி அந்த பேக்கில் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை போய் பாருங்கள். அதில் என்ன இருக்குது தெரியுமா? அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். இது வந்து நீங்கள் அந்த கோடை தாண்டி அந்த பக்கம் அடித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிது. ஆனால் நீங்கள் வந்து சொதப்பிட்டீங்க. நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிடுங்க. சரி இந்த டைம் அதை ஓப்பன் பண்ணுங்க. குண்டு பல்ப்பு இருக்குடா. குண்டு பல்ப்பு. என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லி ஏதோ 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏமாத்துற அளவுக்கு எதுவும் இல்லை, கொடுக்கறதுக்கும் எதுவும் இல்லை. ஏதோ இருக்கிறத கொடுக்குறோம், அவ்வளோதான். இருந்தும் தம்பிங்க பயங்கர மகிழ்ச்சி தான். கிரிக்கெட் பயங்கரமாக விளாடுற உங்களுக்கு தோணலாம், ப்ரோ நான் அசால்ட்டாக 3 பால் அது உடஞ்ச பாலில் எங்கள் ஊர் 6 லைனை தாண்டி அடிச்சிடும் ப்ரோ அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பேரையும் உங்கள் நேமையும் கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே வந்து அப்படி ஒரு லைக்கை பண்ணி சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.